செல்வ பெருந்தகையுடைய முகத்திலே பலார் பலார் என்று விட்டதற்கு சமம். ஆமா, ஒரு மாபெரும் காங்கிரஸ் தலைவர், நீனும் ஒரு தலித் சமூகம், அவரும் ஒரு தலித் சமூகம், நீ தேடி பார்க்கவே இல்லை, திருமா கூப்பிட்டு அவருடைய கட்சியில ஒரு சீட்டு கொடுத்திருக்க. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காட்டுமன்னார் கோயில் தனி தொகுதியில் போட்டியிடப் போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதன் பிறகு இது எல்லாமே திட்டமிட்டவர் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. அதன் பிறகு அவர் என்ன செய்கிறார்? முடிவை மாற்றிக்கொள்கிறார். இது தடுமாற்றம் அல்ல, தடுமாற்றம்லாம் கிடையவே கிடையாது. முடிவை மாற்றிக்கொண்டதாக சொல்லிவிட்டு அந்த இடத்திற்கு ஜோதிமணி என்பவரை இவர்தான் வேட்பாளர் சொல்றாரு. ஜோதிமணி உடனடியாக நான் காங்கிரஸ் அப்படிங்கிறார். அதாவது அவர் வாயாலே அவர் காங்கிரஸ் சொல்லணும்னு தான் திரும்ப சொன்னார். ஏன் அவர் காங்கிரஸ் வேட்பாளரை அறிவித்தார்? இதன் மூலம் செல்வ பெருந்தகைக்கு பலார்னு கொடுத்திருக்காரு. செல்வ பெருந்தகை மேல் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், பெருவாரியான தொகுதிகளை ப. சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்களுக்கு கொடுத்து விட்டார், விலை பேசி விட்டிருக்கிறார் என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன. உண்மையாயிருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. அதை பற்றி பார்ப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். இப்பொழுது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியை அழித்ததில் குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அழித்ததில் ப. சிதம்பரம் அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு. இப்பொழுதும் மாங்குடி என்ற வேட்பாளர் நிறுத்திருக்காங்கல்ல, அவர் ஒரு காங்கிரஸ்காரரே இல்லை. அவர்கள் வீட்டில் வேலை செய்தவர், எடுபிடி வேலை செய்தவர். சட்டமன்ற தொகுதிகளுக்கு நிற்பாட்டுகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய வேலைக்காரர்களாக இருக்க வேண்டும். அரசியல் தெரியக்கூடாது. எவ்வளவோ சிறந்த ஆளுமைகள்லாம் இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில். 1977 சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி தவிர அத்தனை தொகுதியையும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணி அமைத்து தான் வெற்றி பெற்றார்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு தேடி பார்க்கிற அளவில் எங்கேயுமே தொண்டர்கள் இல்லை. அழித்து முடித்து விட்டார் ப. சிதம்பரம். காங்கிரஸ் கட்சியை அவர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு பயன்படுத்துவார். பல தடவை சொல்லியிருக்கேன். தேவைப்படும் பொழுது தேர்தல் வந்த உடனே எடுத்து சூடு பண்ணுவார், அதன் பிறகு உள்ள வச்சிருவார். இதுதான் அவருடைய குணாதிசயம். நெருங்கி பார்த்தால் தான் தெரியும். இப்பொழுது செல்வ பெருந்தகை பற்றி மிகப்பெரிய அலிகேஷன்ஸ் அது இது எல்லாம் வருது. திமுகவிற்கு மிகப்பெரிய ஜால்ராவாக இருக்கிறார். ஸ்டாலினுக்கும் ப. சிதம்பரத்திற்கும் இடையில் பெரிய பாலமாக செயல்படுகிறார். அகில இந்திய தலைமையில் சிலரை கைக்குள் போட்டுக்கொண்டு, வெளிப்படையாக சொல்வதென்றால் கே.சி. வேணுகோபால், கார்கே போன்றவர்களுடைய மதிப்பு என்ன என்று அவர் தெரிந்து கொண்டு விட்டதாகவும், ஆகவே அவர்களை எப்படி வளைக்க வேண்டுமோ அப்படி வளைத்து வைத்திருப்பதாகவும் நம்பகத்தகுந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலையில் திருமாவளவன் ஒரு அற்புதமான மூவ் பண்ணியிருக்கார். இந்த எல். இளைய பெருமாள் என்பவர், திரு எல். இளைய பெருமாள் அவர்கள் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர், காட்டுமன்னார் கோயிலில் பிறந்தவர். எம்பியாக 3 தடவை தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அதன் பிறகு சட்டமன்றத்திற்கும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நிறைய விஷயங்களை எல்லாம் அவர் செய்து கொடுத்திருக்கார். சட்டப்பிரிவுகள், சட்ட நுணுக்கங்களை எல்லாம் விளக்கி அதில் என்னென்ன சலுகைகளை பெற முடியுமோ, எப்படியெல்லாம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ, இவற்றையெல்லாம் திருமாவளவன் போன்றவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர் திரு எல். இளைய பெருமாள் அவர்கள். திருமாவளவன் போன்ற தலித் தலைவர்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர் தான் அவருடைய வாழ்க்கையே ஒரு பாடம், அப்படித்தான் சொல்லலாம். திரு எல். இளைய பெருமாள் அவர்கள் பழகுவதற்கு இனிய நண்பராக எல்லோருடையும் பழகினார். அவரை எல்லோருமே அரவணைத்து சென்றார்கள். காங்கிரஸ் கட்சியில் ஜாதி அது இதெல்லாம் பார்க்காம அது ஒரு நல்ல பண்பு அவரிடம் இருந்தது. அந்த குடும்பம் தேடி பார்க்காத அளவிலே அவர் ஒரு காங்கிரஸ்காரராக அவர் மகன் தொடர்கிறார். அவர் தேடி பார்க்கவே இல்லை. இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதை வெளிப்படுத்த வேண்டும், இந்த குடும்பம் கௌரவிக்கப்பட வேண்டும், இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நீண்ட நாள் விருப்பம் திருமாவுள்ளத்தில் இருந்திருக்கிறது. ஆகவேதான் சரியான சந்தர்ப்பத்தில் தான் முதலிலே போட்டியிடுவதாக அறிவித்துவிட்டு, டைரக்டா கொடுத்தா வேற மாதிரி பேசிடுவாங்க. அவருக்கு பணம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு. அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது, ஜோதிமணி கிட்ட பணம் கொடுக்குற அளவுக்கு வசதியானவர் இல்லை.
ஜோதிமணி கிட்ட ஒன்றும் பணம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் பேசுவாங்க. தான் போட்டியிடுவதாக முதலில் அறிவித்து விட்டார். அதன் பிறகு எம்பி பதவியை நீங்கள் ராஜினாமா செய்யக்கூடாது என்ற ஒரு பேச்சு வந்தது. அதன் பிறகு அவர் மாற்றிக்கிட்டு அவர் திரு ஜோதிமணி அவர்களை அறிவிக்கிறார். ஜோதிமணி நான் ஒரு காங்கிரஸ்காரன் வெளிப்படையாக சொல்லிட்டார். அது திருமாவுக்கும் தெரியும், அவரே சொல்ல சொல்லியிருப்பார். இதுதான் இவருடைய செல்வ பெருந்தகையுடைய முகத்திலே பலார் பலார் என்று விட்டதற்கு சமம். ஆமா, ஒரு மாபெரும் காங்கிரஸ் தலைவர், நீனும் ஒரு தலித் சமூகம், அவரும் ஒரு தலித் சமூகம், நீ தேடி பார்க்கவே இல்லை. திருமா கூப்பிட்டு அவருடைய கட்சியில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. இன்றைக்கு ஒரு சீட்டு 20 கோடி 30 கோடி போகுதுங்கிறாங்க. வழியை சென்று தேடி பிடித்து திருமா உட்கார வச்சிருக்காரு. திருமாவுக்கு எப்படி செலவுகளை சமாளிக்க போறாரோ தெரியாது. யார்கிட்டையும் விற்கல, தொகுதியை விற்கல, நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணம் இதுதான் திருமா செய்தது. நம்மை பொறுத்தவரையில் திருமா எம்பி பதவியை விட்டுவிடக்கூடாது. எம்பியாக அவர் தொடர வேண்டும். உங்களுடைய மண்ணா போன தமிழ் தேசியத்தை தூக்கி உடைப்பில் போடுங்க. நீங்கள் பீகாரிலே வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் அஸ்ஸாம் தலித்துகளிடம் வரவேற்பு உண்டு. உங்களுக்கு ஆந்திரா முழுவதும் திருமாவளவன் தெரியும், பஞ்சாப்ல தெரியும். ஆகவே இந்தியா முழுவதும் இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராட்டங்களை நடத்துவது, அரசியல் சட்டப்பிரிவில் அவர்களுக்குள்ள சலுகைகளுக்காக வலிமையாக போராடுவது, இன்னும் அந்த சலுகைகள், அந்த சட்டப்பிரிவுகள், சட்ட பாதுகாப்புகளை எல்லாம் தலித் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய கடமை திருமாவளவனுக்கு. அதை விட்டுவிட்டு அவர் தமிழ் தேசியம் பேசியது கற்கால மனிதனாக குகையில போய் அடைகிறதுக்கு சமம். இந்த ஒரு குரூப் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு தெரிகிறான்ல, பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை தகர்ப்பது, எங்க வந்து முடிஞ்சிருக்கிறது. ஆகவே திருமா தன்னுடைய பாதையை சரியாக வகுக்க வேண்டும். திருமா ஒரு அகில இந்திய தலித் தலைவராக வெளிப்பட வேண்டும். அவருடைய சேவை இந்தியா முழுவதும் தேவை. இந்தியா முழுவதும் கஷ்டப்படுகின்ற நிறைய சட்ட விதிமுறைகள்லாம் என்னன்னே தெரியல, என்னென்ன சலுகைகள் இருக்குன்னு தெரியல. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாத நிறைய ஸ்டேட்ல நிறைய பேர் இருக்காங்க. திருமாவை இப்பொழுது தென் மாநிலங்கள் முழுவதுக்குமே, கேரளாவுக்கு கூட தெரியும். ஒரு தலித் தலைவர் என்ற ரீதியில் அவர் வளைக்கிறாங்க. பீகாரில் போயிருந்த போது பீகாரில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அவர் அங்கே இருக்கிற ஒரு துரோகி, இந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வானை அசைத்து பிடுங்க வேண்டும் திருமாவளவன். அந்த மாதிரி துரோகிகளை எல்லாம் அடையாளம் கொண்டு பிடுங்கி எரியணும். அதற்கு அவருடைய பணி தேவைப்படுகிறது. திருமாவளவனுடைய பணி, அவருடைய பணி எம்பியா தொடரணும். இங்கே வரக்கூடாது. இந்த வீணாய் போன பாழாய் போன தமிழ் தேசியத்தை தூக்கி உடைப்பில் போடணும். இளைஞர்களை பிற மாநிலங்களுக்கு போக சொல்லுங்க. தலித் இளைஞர்கள் பிற மாநிலங்களுக்கு போகட்டும். அங்கே போய் யாரையாவது திருமணம் பண்ணிக்கிட்டு வரணும். எதுக்கு இங்கே இருந்தால் நாடக காதல் அதுங்கிற தவறான முத்திரையெல்லாம் குத்தி ஒரு கீழ்த்தரமான முத்திரையை குத்துறாங்க. தேவையில்லை. நீங்கள் தமிழ் தேசியம் என்று பேசினால் இப்படித்தான் வரும். இல்லை, நீங்கள் பேச வேண்டியது தலித்துகளுக்கான தேசிய ஒரு அடையாளத்தை திருமாவளவன் தான் கட்டமைக்க வேண்டும், மீட்க வேண்டும். அவர் களத்தில் இறங்குவதற்கு இந்த எம்பி பதவி மிகவும் வாய்ப்பாக இருக்கும். பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் செய்து கீழே கிடக்கின்ற தலித் மக்களை கைதூக்கி விட வேண்டும். குறிப்பாக ஒடிசா போகணும். அங்கே எல்லாம் இருக்கிற இந்த ஜனாதிபதி, இந்த அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்துதான் தலித்துகளை பாதை மாற்றி, முகம் மாற்றி, அவர்களுக்கு துர்போதனை செய்து, அவர்களை எல்லாம் இந்துத்துவாக்கி வைத்து ஓட்டுகளை, வாக்குகளை அறுவடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அம்பேத்கரை சரியாக அங்கே கொண்டு போய் சேர்க்கவில்லை, திருமாவளவன் சேர்க்கவில்லை. அம்பேத்கர் அவர்களை நாடு முழுவதும் இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரிடமும் திருமாவளவன் அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆகவே அதற்கு அவருடைய பணி தேவைப்படுகிறது. சரியான முடிவை எடுத்து வைத்திருக்கிறார். காட்டுமன்னார் கோயிலில் இவர் முன்னாடியே திட்டமிட்டே இந்த முடிவை எடுத்திருக்கிறார் திருமாவளவன் என்றுதான் சொல்ல வேண்டும். திட்டமிட்டே முடிவை எடுத்துவிட்டு இப்பொழுது மிக வெற்றிகரமாக திரு ஜோதிமணி அவர்களை நிறுத்தியிருக்கிறார். பார்க்கலாம் அவருக்கு கை சின்னத்தில் போட்டியிடுவாரா அல்லது பானை சின்னத்தில் போட்டியிடுவாரா என்று. அதற்கு ஜோதிமணி ஒத்துக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. ஆனால் ஜோதிமணியுடைய வெற்றி பிரகாசமாகும். அனைவருமே ஏற்றுக்கொண்ட தலைவர் திரு இளைய பெருமாள் அவர்கள். ஆகவே ஜோதிமணிக்கு வெற்றி எளிதாகிவிட்டது. நிச்சயமாக வெற்றி பெறுகின்ற ஒரு வேட்பாளராக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக ஜோதிமணி களமிறங்குவார்.
வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம். திருமா தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். எம்பி பதவியை இனிமேலும் நீங்க ராஜினாமா பண்ணக்கூடாது. தொடர்ந்து எம்பியாக தொடர வேண்டும். நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும். தென் மாநிலங்கள் முழுவதும் ஆந்திரா, கர்நாடகா, ஒரிசா, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் போங்க. வெஸ்ட் பெங்கால் கூட பரவாயில்ல, அது கம்யூனிஸ்டுடைய கோட்டை, ஏதோ மாறி இருக்கும். குறிப்பாக ஒடிசா, பீகார், இங்கே எல்லாம் திருமா அவர்களுடைய பணி, யூபியில் திருமாவுடைய பணி அதிகம் தேவைப்படுகிறது. இந்த மாநிலங்களுக்கெல்லாம் திருமா பயணம் செய்து அங்கே இருக்கின்ற தலித் சமூகம், இதர பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஓபிசி, அங்கெல்லாம் ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சமூகம்லாம் ரொம்ப கேவலமாக இருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்களை விட கேவலமாக இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு ஒரு தலைமை தேவைப்படுகிறது. திருமா போன்றவர்கள் இறங்கி அந்த பேக்வர்ட் கிளாஸ் அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்றுவதற்கு திருமாவும் தன்னுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும். சும்மா கீழே வந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் போட்டியிடுவேன் என்று சொன்னது அவர் இதற்காகத்தான் இந்த ட்விஸ்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு, ஜோதிமணியை கொண்டு வர்றதுக்கு பண்ணியிருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. அவர் எம்பியாக தொடர்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை எழுதுங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.